அப்புறம் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு தைரியமாக வெளியில போறாங்க பாருங்க பெண்கள். அவங்கள நம்ம இந்த இப்போ ஒரு கேஸ் போடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கட்டும், இல்ல பொள்ளாச்சியா இருக்கட்டும், தைரியமாக அந்த பெண் குழந்தைகள், அந்த கல்லூரி மாணவிகள் கோர்ட்ல கேஸ போட்டிருக்காங்க. அவங்கள நம்ம வீராங்கனைகள் தான் சொல்லணும். அவங்களாலதான் இன்னைக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்குது இல்லையா? அவங்களாலதான் தப்பு பண்ணவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்குது. ஒரு 10 பேர் அதை பார்த்து பயப்படுறான். அப்படிப்பட்ட வீராங்கனைகளுக்கு நம்ம சமுதாயத்துல மதிப்பு கொடுக்கணும். போகும்போது அது பாரு, அந்த பொண்ணுதான் கேஸ் போட்டுச்சான், அந்த பொண்ணுதான் இந்த பொள்ளாச்சி வழக்குல பாதிக்கப்பட்ட பொண்ணு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வீர மங்கை அந்த பொண்ணுன்னு சொல்லணும். ஏன்னா எப்படி ஒரு ஜட்ஜு அவங்க வீரமாக ஒரு மகளிர் கோர்ட்ல, நீதிமன்றங்கள்ல ஒரு நீதியரசர்கள் அந்த அம்மாங்க எவ்வளவு தைரியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தது அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் தான். அவர்கள் எல்லாம் நம்முடைய வீர மங்கைகள். அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்களால தான் இன்னைக்கு மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பாவது கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதனால அந்த மாதிரி விஷயங்களை நாம் மகளிருக்கு எடுத்து செல்ல வேண்டும். இதையெல்லாம் நம்ம சொல்லணும். சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுத்து நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து செல்லணும். ஏன்னா அதுக்குதான் இந்த மாதிரி கூட்டங்களை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம்.